புட்டு தாளிப்பதற்கு சோம்பு நல்ல நிறையா, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். நம்ம உப்புமாவுக்கு கடுகு போடுவோம், இதுக்கு சோம்பு. ஸோ நல்லா ப்ரௌனாக வந்தோடனே, நல்லெண்ணெயில் ப்ரௌனாக வந்தோடனே புட்டை போட்டு மிக்ஸ் பண்ணலாம். நல்லா இந்த மாதிரி ப்ரௌனாக வதக்குனா சரி. சிம்மில் வச்சுட்டு இது நம்ம அவிச்சு வச்ச புட்டு. சூப்பராக புட்டை பார்க்க. ஓகே சரி, உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து புட்டு தாளிக்கிறேன்னு சொல்வது. இதில் போட்டுக்கின்ற வேண்டியான அவ்வளோதான், சின்ன வேலை. இவள் அப்படி இல்லை, இவள் வாஷிங் மிஷினை போட்டு அது சத்தம் போடுது. அந்த கதை வேற கதை, வாஷிங் மிஷின் போட்ட கதை. ஆன் பண்ண மறந்துட்டே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வேணுங்கிறவங்க தான் புட்டு தாளிக்க போகிறோம். மிச்ச புட்டு நான் தேங்காய் பூ சீனி போட்டு சாப்பிட போகிறேன். இவருக்கு தேங்காய் பூ பிடிக்காது. ஆமாம், ஓகே, இவ்வளவு போதும். மிச்சம் நமக்கு இதுதான் நான் சாப்பிட போகிற புட்டோட கொஞ்சமாக. இது அவள் கொஞ்சமாக பாருங்க, புட்டிக்கிட்டோமா வருமா செகண்டினா சரி. நல்லெண்ணெய் போட்டு தாளிக்கணும், நல்லா இருக்கும். சொல்லிட்டேன். இதுக்குள்ள இறால் போடலாம், உருளைக்கிழங்கு போடலாம், உருளைக்கிழங்கு பொரிச்சு போடலாம். சிக்கன் நாங்கள் போட்டதில்ல, இறால் தான் போட்டிருக்கோம். இது வந்து வெஜிடேரியன். அந்த இன்னும் கொதிக்க இடத்த பக்கத்தில் சரிதான் புட்டு தாளிக்கிற சரிதானே. எஸ். இப்போ இந்த புட்டுக்கு சைட் டிஷ்ஷுக்கு நம்ம ஆல்ரெடி பெரட்டி வச்ச மீன் பொரியல். மக்களே, இது ஈஸியா பூரி கிழங்கு வைக்கிறது ஈஸியா? கமெண்ட்ல சொல்லுங்க. சாப்பாடு ரெடி.